ஸோ வளர்ந்து வர ஒரு சினிமாட்டோகிராஃபராக நிறைய படங்கள் ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க. பட் இருந்தாலும் உங்களுக்கு ஒரு பர்சனல் ஆசை இருக்கும்ல சார், இந்த டேரக்டரோட நான் ஒர்க் பண்ணும், இந்த ஹீரோவோட நான் ஒர்க் பண்ணும் அப்படின்ற மாதிரி எந்த டேரக்டர் அண்ட் ஹீரோ சொல்லுவீங்க? இது பாலா சார், சேது, ஆ வெற்றிமாறன் சார் படம், ரஞ்சித் சார் படம், அந்த மாதிரி சூப்பர் சார். அந்த மாதிரியான ஜேனர்ஸில் ஒர்க் பண்ணோம். ரொம்ப எமோஷன். ஸோ நல்ல லைவ்லியான படங்களா வந்துட்டு ஒர்க் பண்ணோம் அப்படின்ட்டு. பாலா ஓகே சார் படம் ரொம்ப பிடிக்கும். ஓகே. சேது அதெல்லாம் பார்த்து தான் ஃபீல்டுலேயே வந்தோம். சேதுலாம் பார்த்துட்டு தான். பட் உங்களுக்கு ஒரு ட்ரீம் இருக்கும்ல சார், இவங்களோட படத்தில் நான் சினிமாட்டோகிராஃபராக ஒர்க் பண்ணுன்ற அந்த ஒரு ஆசை ட்ரீம்? எல்லாருக்குமே இருக்கும்ல மேடம், பெரிய ஸ்டார் படம், அஜித் சார் படம் மாதிரி ஒர்க் பண்ணணும். அண்ட் சார், உங்களோட கெரியர் அண்ட் உங்களோட க்ரோத்க்கு உங்க ஃபேமிலி எந்த அளவுக்கு உங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்காங்க? சப்போர்ட்டாக இருப்பாங்க. ஏன்னா இப்போ என் ஒய்ஃப் வேலைக்கு போயிட்டு தான் இருக்காங்க, இன்னமும் வேலைக்கு போயிட்டு தான் இருக்காங்க. ஸோ அவங்க சப்போர்ட்டில் தான் அப்படி சில விஷயங்கள் போயிட்டுருக்கு. ஸோ நீங்கள் வந்து இஎம்ஐ படத்தில் ஒர்க் பண்ணீங்க. ஸோ உங்கள் லைஃப்பில் வந்து அது மாதிரி கனெக்ட் பண்ணிக்கிற மாதிரி ஏதாவது இஎம்ஐ கட்டின விஷயங்கள் உங்கள் பர்சனல் லைஃப்பில் நடந்தது ஏதாவது இருக்கா சார்? நான் அப்படி இல்லை மேடம். அப்பா இருக்கும்போது வண்டி வாங்கினார், 2 வீலர் ஒன்று வாங்கி கொடுத்தாரு எனக்கு. அது இஎம்ஐயில் வாங்கி கொடுத்தாரு. ஆனால் அதை நான் ஒழுங்காக யூஸ் பண்ணல. அது 2 வருஷம் டியூ கட்டி முடிச்ச பிறகு உடனே அந்த வண்டியை விற்றுட்டேன். எனக்கு அது பிடிக்கலன்னு சொல்லிட்டு வாங்கி மட்டும் தான் அவர் கொடுத்தாரு. விற்கிறது தான் நம்ம வேலை.